உரிமை களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, இந்த வடிவேல் காமெடி இருக்கு தெரியுமா? குருநாதா இனியே எங்கால தாங்க முடியாது குருநாதா, அந்த காமெடி இருக்கு இல்லையா? அந்த காமெடி சினாரியோ மாதிரி தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்து இருக்குது. திமுகவுடைய கொத்தடிமைகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்ப எரி இப்ப எரி இப்ப எரி இந்த மாதிரி ஒவ்வொரு வாய் பேசி என்ன பண்றாங்க, திமுகவுடைய தலைமையவே கோர்த்து விட்டுறாங்க. திமுகவுடைய வண்டவாளங்கள் எல்லாத்தையுமே தண்டவாளங்கள் ஏற்றி விட்டுறாங்க. ஒன்றும் கிடையாதுங்க. அதாவதுங்க, விடுதலை சிறுத்தை கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் இருந்து விலகினாலும் கூட விசிகாவுடைய தலைமையில இருக்கின்ற ஆட்கள் இருக்காங்க தெரியுமா, அவங்க திமுகவை ஓரளவுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர்ல தான் டீல் பண்ணாங்க. ஆனா இந்த திமுகவுடைய கொத்தடிமைகள் சமூக வலைத்தளங்கள்ல விசிகாவையும் அண்ணன் திருமாவர்களையும் இழிவாக பேசி 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 விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்க ட்ரிகர் ஆகி திமுக போட்டு பொழக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப தமிழக வெற்றி கழகத்து கூட சேர்ந்து பொழக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல ஒரு படி மேல போய் அண்ணன் மன்னியரசு அவர்கள் இருக்கார் இல்லையா, அவரும் கூட என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை போட்டு உடைச்சிருக்கிறாரு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் மூலமாக திமுக தலித் விரோத கட்சி அப்படின்றத நாம புரிந்து கொள்ளலாம். ஸோ அண்ணன் வன்னியரசு அவர்கள் என்ன மேட்ரு சொல்லியிருக்காரு, அதற்கு பின்னாடி அரசியல் என்ன அறிந்து கொள்வதற்கு பல்வேறு வகையான தரவுகள் இருக்கின்றது. அது என்னவென்று இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். நண்பர் அனைவருக்கும் இளம்பெருவழுதியின் இனிய வணக்கம். நாங்க இப்படி வந்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால குனிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம நேயர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டுருவோம். உங்களுடைய பதில நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போட்டுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. நேத்தும் கூட இந்த கேள்வியை தான் நான் கேட்டேன், சரிங்களா? அதாவது ஒண்ணும் கிடையாதுங்க, திமுகவுக்கு தற்பொழுது சமூக வலைத்தளங்கள்ல பல பெயர்கள் வந்து இருக்குது. என்ன சொல்றாங்கன்னா, ஒப்பாரி முன்னேற்ற கழகம்னு சொல்றாங்க, கதறல் முன்னேற்ற கழகம்னு சொல்றாங்க, பாரதிய ஜனதா முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த தேநீர் கனிமொழி அவர்கள் போய் பிஜேபி கூட டீ குடிச்சாங்க தெரியுமா, அதனால தேநீர் முன்னேற்ற கழகம் இந்த மாதிரி கூட சொல்றாங்க. ஸோ உங்களுக்கு திமுகவுக்கு ஏதாச்சும் ஒரு பேர் வைக்கணும்னு தோணுச்சுன்னா நீங்க என்ன பேர் வைப்பீங்க, என்ன காரணத்துக்காக அந்த பேரை வைப்பீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போட்டுங்க, சரிங்களா? சரி, அண்ணன் வன்னியரசு அவர்கள் திமுக சம்பந்தமாக சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன, அண்ணன் வன்னியரசு அவர்கள் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்ல ஒளிந்திருக்கின்ற செய்திகள் என்ன, நாம அறிந்து கொள்ள வேண்டிய தரவுகள் என்ன அப்படின்றத பார்த்துருவோம். முதல்ல அண்ணன் வன்னியரசு அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு பிரஸ் மீட்ல அண்ணன் வன்னியரசு சொல்றாரு, அதாவது திமுக என்ன செய்தது, திமுக என்ன செய்தது, சாதி ஆணவ கொலைகளை தடுக்க திமுக என்ன செய்தது, ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் வேண்டுமென கோரிக்கை வைத்தபோது திமுக எந்த பதிலும் கூறவில்லை. ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் வேண்டும் என்று சட்டமன்றத்துல அண்ணன் வன்னியரசு அவர்கள் பேசுகின்ற பொழுது அண்ணன் வன்னியரசுடைய ஸ்டேட்மெண்ட்டை திமுக ஆதரித்திருக்க வேண்டும். கரெக்டா? தோழர் வன்னியரசு அவர்கள் சொல்கின்ற மாதிரி நாங்களும் கூட ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் வேண்டும் என்று கேட்கின்றோம், திமுக கேட்டிருக்க வேண்டும். ஏன்னா நீங்க பெரியாரிய கட்சின்னு சொல்றீங்க, சாதிகளுக்கு எதிரான கட்சின்னு சொல்றீங்க, சாதி ஒழிப்பை பேசக்கூடிய கட்சின்னு சொல்றீங்க, திமுக சொல்லிக்கிறீங்க. அப்ப நீங்க என்ன பண்ணியிருக்கணும், சட்டமன்றத்துல அண்ணன் வன்னியரசு அவர்கள் சாதி ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் வேண்டும் என அவர் பேசுகின்ற பொழுது திமுக அண்ணன் வன்னியரசுடைய பேச்சை ஆதரித்து பேசியிருக்க வேண்டும். 59 எம்எல்ஏக்கள் என்ன பண்றீங்க, 59 எம்எல்ஏக்கள் என்ன பண்றீங்க, ஆளுங்கட்சியோட எதிர்கட்சியுடைய ரோல் தான் இங்க ரொம்ப முக்கியமான ரோலு. அப்ப ஒரு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் வன்னியரசு அவர்கள் சொல்கின்ற அந்த ஸ்டேட்மெண்ட் என்பது சரியான ஸ்டேட்மெண்ட், மக்களுக்கு தேவையான ஸ்டேட்மெண்ட். அப்ப அந்த ஸ்டேட்மெண்ட்டை நாங்க ஆதரிக்கிறோம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசாங்கம் உடனடியாக ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் இயற்றுவதற்காக முன் வர வேண்டும் என்பதாக திராவிட முன்னேற்ற கழகம் பேசியிருக்க வேண்டுமா வேண்டாமா? அப்ப ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் இயற்றுவதற்காக திமுக என்ன செஞ்சிருக்குது, இதைத்தான் நான் வன்னியரசு கேட்கிறாரு. திமுக என்ன செஞ்சிருக்குன்னு கேட்கிறாரு. மக்களை இது நம்ம சாதாரணமா கடந்து போய்விட முடியாது. இதுக்குள்ளதான் திமுகவுடைய மக்கள் விரோத செயல்பாடுகள் இருக்கின்றது. சாதிகளை கூர்மப்படுத்துகின்ற திமுகவுடைய சதி சூழ்ச்சிகள் உள்ளுக்குள்ள ஒளிஞ்சிருக்குது. நம்ம எடப்பாடி பழனிசாமியோடைய ஆட்சி இருந்த காலகட்டத்துல கௌசல்யா சங்கர் இருக்காங்க தெரியுமா, அந்த கௌசல்யா வந்து என்ன சொல்றாங்கன்னா, அழுது புலம்புறாங்க, பல கட்ட போராட்டங்கள் பண்றாங்க, பல பிரஸ் மீட் கொடுக்குறாங்க, தனக்கு நீதி வேணும்னு கேட்குறாங்க. அந்த நேரங்கள்ல திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சி நேரா தோழர் கௌசல்யா அவர்களை போய் சந்திச்சு என்ன பண்றாங்க அப்படின்னா, நான் ஆட்சிக்கு வந்த உடனே ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் இயற்றுவேன். எப்படி முன்னாள் முதலமைச்சர் எக்ஸ்எம்எல்ஏ இன்றைய எக்ஸ்எம்எல்ஏ திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அன்னைக்கே சொன்னாரு,
எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சி காலகட்டத்திலே சொன்னாரு. என்ன சொன்னார்னா, கௌசல்யா அவர்களை சந்திச்சு நேரடியாவே சொல்றாரு, நான் ஆட்சிக்கு வந்துட்டேன் அப்படின்னா நான் ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டத்தை கொண்டு வருவேன். இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னாரு முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். ஆனா 2021 மீண்டும் ஆட்சி வந்ததுக்கு பின்பாக ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டத்தை திமுக அரசாங்கம் எதற்காக கொண்டு வரவில்லை? அப்ப அண்ணன் வன்னியரசு கேட்கின்ற அந்த ஸ்டேட்மெண்ட் என்பது சரியான ஸ்டேட்மெண்ட் தானே? அப்ப இந்த கடந்த 5 வருடமாக திராவிட முன்னேற்ற கழகம் சாதி ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் இயற்றவில்லை என்றால் அப்ப திமுகவுடைய நோக்கம் என்ன? சுயமரியாதை திருமணத்திற்கு எதிராக திமுக இருக்கின்றதா? இந்த கேள்வி வருது இல்லையா? சுயமரியாதை திருமணத்திற்கு எதிராக திமுக இருக்கின்றதா? ஆமா, இருக்குது. இல்லைன்னா என்ன பண்ணியிருப்பாங்க? ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. தனக்கான ஒரு மணப்பெண்ணை, தனக்கான ஒரு கணவனை தேர்ந்தெடுப்பது என்பது அவரவர் உரிமை. தந்தை பெரியாருடைய வழியில் அவரவர் உரிமை. சுயமரியாதை திருமணம் என்பது அவரவர் உரிமை. அப்ப தந்தை பெரியாருடைய கொள்கை கோட்பாடுகளில் நீங்க உண்மையாவே திமுக பயணம் செஞ்சிருந்துச்சு அப்படின்னா கடந்த 5 வருடத்துல ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்கல்ல திமுக. அப்ப அண்ணன் வன்னியரசு அவர்கள் கேட்கின்ற ஸ்டேட்மெண்ட் மிக மிக ஒரு சரியான ஸ்டேட்மெண்ட். திமுக ஏன் செய்யல? உடனே சில பேர் தூக்கிட்டு வருவாங்க, நாங்க தான் அங்க 2025 ஆணவ படுகொலை தடுப்பதற்காக நாங்க ஒரு ஆணையம் போட்டோம். எப்போ போட்டீங்க? 2021 ஆட்சிக்கு 2025 ஒரு ஆணையம் நீங்க போடுறீங்க. இந்த ஆணையத்துக்கு முன்பாக என்ன நடந்துச்சுன்றது நம்ம சொல்லிடுவோம். கடந்த 2024 சட்டமன்றத்துல இன்னைக்கு இருக்கிற இதே விடுதலை சிறுத்தை கட்சி என்ன பண்றாங்கன்னா, அன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருந்த திமுக கேள்வி கேட்கிறாங்க, சட்டமன்றத்துல கேள்வி கேட்கிறாங்க. ஆணவ படுகொலை தடுப்பதற்காக ஒரு சட்டத்தை கொண்டு வரணும் திமுகன்னு கேட்கிறாங்க. அதுக்கு நம்ம முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாரு தெரியுமா? என்னங்க ஆணவ படுகொலைக்கெல்லாம் தனிச்சட்டம் தேவையில்லைங்க, இருக்கிற சட்டங்களே போதும். இந்த வார்த்தையை சொன்னாரு. அப்ப நீங்க எந்த முகாந்திரத்தின் அடிப்படையில கௌசல்யா அவர்கள்ட்ட போய் நான் ஆணவ படுகொலை தடுப்பதற்கு தனிச்சட்டம் கொண்டு வரேன்னு எதற்காக சொன்னீங்க? மு.க.ஸ்டாலின் அவர்கள் எதற்காக சொன்னாரு? அப்ப இரட்டை நிலைப்பாடு அரசியல் சட்டமன்றத்தில் பேசினாருங்க. 2024 பேசினாரு, ஆணவ படுகொலை தடுப்பதற்கு தனி சட்டம்லாம் தேவையே கிடையாதுப்பா, எதுக்குப்பா அதெல்லாம் போட்டு சொன்னாரு. இது உண்மை சொன்னாரு, நீங்க எடுத்து பாருங்க. அதற்கு பின்பாக விடுதலை சிறுத்தை கட்சி, இடதுசாரிகள், அம்பேத்கரிஸ்டுகள் இவங்க எல்லாமே கடுமையான கண்டனங்களை தெரிவித்ததற்கு பின்பாக தேர்தல் வேற வரப்போகுது, எவனும் ஓட்டு போட மாட்டாங்க, அப்ப நாம என்ன பண்ணுவோம்னா நம்ம நல்ல புள்ள மாதிரி நாம ஒரு சமூக நீதி கட்சின்ற மாதிரி காட்டிக்கிறதற்காக 2025 கே.என். பாஷாவுடைய தலைமையில ஆணவ படுகொலை தடுப்பதற்கு ஒரு தனிச்சட்டத்தை ஒரு ஆணையத்தை போட்டாரு மு.க.ஸ்டாலின் அவர்கள். ஆனா அந்த ஆணையம் என்பது கிணத்துல போட்ட கல்லு மாதிரி கிடந்துச்சு. எந்த வேலையும் பார்க்கவே இல்லை, களத்துக்கு போகல, மக்களை சந்திக்கல, மக்கள்கிட்ட டிஸ்கஷன் நடத்தவே இல்லை. இங்க இருக்கிற அம்பேத்கரிஸ்டுகள் எந்த கேள்வியும் கேட்கவே இல்லை. இங்க இருக்கிற நிறைய என்ஜிஓக்கள் இருப்பாங்க தெரியுமா, அவங்ககிட்ட போய் லீகல் ஆர்கனைசேஷன், மக்களுக்காக களமாடுகின்ற லீகல் ஆர்கனைசேஷன் இருப்பாங்க தெரியுமா, அண்ணன் எவிடன்ஸ் கதிர் அவர்கள், ஹென்றி டிஃபைன் அவர்கள், இவர்களை போன்ற ஆட்களை சந்திக்கவில்லை. சந்திச்சு ஆணவ படுகொலை தடுப்பதற்காக என்ன பண்ணலாம், நீங்க சஜஷன் சொல்லுங்க, கேட்கவே இல்லை, எதுவுமே நடக்கவே இல்லை. திமுக ஆட்சியில கே.என். பாஷாவுடைய ஆணையம் என்பது கிணத்துல போட்ட கல்லு மாதிரிதான் கிடந்துச்சு. அப்ப ஆணையம் அமைச்சது என்பது அடுத்த கட்ட அரசியலுக்காக 2026 ஆட்சியை பிடிக்கணும், அதுக்கப்புறம் உட்காந்து பெஞ்சு தேய்க்கணும். அதுக்கப்புறம் 2029 வாக்குல என்ன பண்ணா தேர்தல் நெருங்குகின்ற நேரத்துல சட்டமன்றத்துல அந்த மறுபடியும் கிணத்துல போட்ட கல்லான கே.என். பாஷாவுடைய அந்த ஆணையத்தை கையில் எடுத்து மறுபடியும் நடைமுறைப்படுத்துவதற்காக நான் வேலை பார்ப்போம்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணும். இதான் நோக்கம், உங்க நோக்கம். அப்ப எந்த வேலையும் பார்க்கவே இல்லை. அப்ப திமுக ஆணவ படுகொலை தடுப்பதற்காக அவங்க முன் வருவது கிடையாது. அவங்களுக்கு அந்த எண்ணமே இல்லைங்க. அப்ப அண்ணன் வன்னியரசு சொன்ன மாதிரி ஆணவ படுகொலை தடுப்பதற்காக திமுக என்ன செஞ்சிருக்குது? இதை விட இன்னொரு உச்சாணி கொம்புல வைக்கிற மாதிரி ஒரு காமெடியை சொல்லவா? திமுகவுடைய கூட்டணியில இவர் இருக்கார் இல்லையா, கருணாஸ் அவர்கள் இருக்கார் இல்லையா, கருணாஸ் அவர்களும் கூட இருக்கிறார். எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். தாவேக ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்பாக இந்த கே.என். பாஷாவுடைய அந்த ஆணையம் உயிர் பெறுகின்றது. கிணத்துல போட்ட கல்லு மாதிரி இருந்து அந்த ஆணையத்தை மறுபடியும் டிவிக்கு அரசாங்கம் என்ன பண்றாங்கன்னா ரன் பண்ண வைக்கிறாங்க. நீங்க போய் விசாரணை மேற்கொள்ளுங்கன்ற மாதிரி ஒரு 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 சுதந்திரமா அவங்க செயல்பட விடுறாங்க. அவங்கள போய் கலாய்வுகள் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, கருத்து கேட்புகள் நடத்துறாங்க. அந்த கருத்து கேட்பு கூட்டத்துல திமுகவுடைய கூட்டணி கட்சியான கருணாஸ் அவர்கள் என்ன பண்றாருன்னா, ஆணவ படுகொலை தடுப்பதற்கு தனிச்சட்டம் தேவையில்லைன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாருங்க. திமுகவுடைய கூட்டணி கட்சி. அப்ப திமுக என்ன பண்ணுது? பிள்ளையும் கிள்றது தொட்டிலையும் ஆட்டுறது இந்த வேலையை பார்க்குதா திமுக?
அப்ப அண்ணன் வன்னியரசு சொன்ன மாதிரி திமுக இது போன்றுதான் இரட்டை நிலைப்பாடு அரசியலை மேற்கொள்ளும். அண்ணன் வன்னியரசு சொன்ன மாதிரி சாதி ஆணவ படுகொலை தடுப்பதற்காக திமுக என்ன செய்யுது அவர் கேட்கறது கரெக்டு தானே. அப்ப திமுக உடைய இணையதள ஊப்பிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த வடிவேல் காமெடியில வர்ற மாதிரி இப்ப எரின்ற மாதிரி திமுக கோர்த்து விட்டு இங்க இருக்க எல்லாத்தையும் கிளப்பி விடுறது. திமுக திட்டங்கிற மாதிரி கிளப்பி விட்டாங்க. இப்ப திமுக எல்லா பக்கமும் 8 திசைகளிலும் கும்மாங்குத்து வாங்கியிருக்குது. ஏன்னா வன்னியரசு கூட இந்த மாதிரி கும்மாங்குத்தை குத்தி இருக்காரு. ஸோ திமுகவுடைய இரட்டை நிலைப்பாடு அரசியல் என்பது இதுதான். அவங்க தேர்தலுக்கு முன்னாடி ஒரு பேச்சு பேசுவாங்க, தேர்தலுக்கு வந்ததுக்கு பின்னாடி ஒரு பேச்சு பேசுவாங்க. அதற்கு பின்பாக என்ன பண்ணுவாங்கன்னா, தேர்தலுக்கு வந்ததுக்கு பின்பாக அவங்க உருவாக்க நரேட்டிவை தான் எல்லாருமே பேசணுன்ற மாதிரி நிலையை உருவாக்குவாங்க. பல வாடகை வாயில விட்டு தவற சரியா பேச வைப்பாங்க, சரியை தவறா பேச வைப்பாங்க. இதான் திமுகவுடைய அரசியல் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற காரணத்துக்காக இந்த காணொலி. ஸோ மேற்கொண்டு திமுகவுடைய வண்டவாளங்கள் எல்லாத்தையுமே தண்டவாளங்கள் ஏற்றுவோம் என்று கூறிக்கொண்டு கற்பி ஒன்று புரட்சி புரட்சியாளர் வரை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.